3 யோகங்கள் நடக்கின்ற முத்தான காலகட்டம் இந்த தை மாதம் ஒவ்வொரு கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. உலகெங்கிலும் வாழும் எனதருமை கன்னிராசி நேர்களே, கன்னி லக்ன நேர்களே, சூரிய பகவான் இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் வீடு அப்படிங்கக்கூடிய மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதனாலதான் இதை மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். தை மாதம் பொங்கல் அன்று சூரிய பகவான் மகரத்தில், அதுவும் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிரவேசிக்கிறார். இதனால் கன்னிராசியுடைய பலம் இருமடங்காக அதிகரிக்கும். எதையும் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்காத நேர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேர்கள் தான். காரணம், ரொம்ப நேர்மையா இருக்கவர்கள் தான். ஆனா கடந்த 1.5 வருஷமா ரொம்ப பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி தான். ஒரு படி மேலே ஏறினா 2 படி கீழே இறக்கி விட்டுரும். 3 மாதம் மிக மிக மோசமா போயிருக்கும். குரு கோச்சாரத்துல நல்லா இருந்தாலும் ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் கொடுத்திருக்க மாட்டார். நிறைய கன்னிராசினியர்கள் தூங்க முடியாம தவிக்கக்கூடிய காலம். பினான்சியல் சுச்சுவேஷன் அதிகமா ரிஸ்க் கொடுக்கக்கூடிய காலம். அன்பு என்கின்ற ஒற்ற வார்த்தையை எதிர்பார்த்து ஏமாந்து வருத்தப்படுகின்ற காலம். உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமும் விவேகமும் கொடுக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஓம் சரவண பவ அப்படிங்கிற வார்த்தையை பிரவேசிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஓம் சரவண பவன் சொல்லி தைப்பூசம் என்று ஒவ்வொரு கன்னிராசினியருடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், உங்களுடைய அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான். அப்பேற்பட்ட செவ்வாய் உங்க லாபஸ்தானத்துல நீச்சமாகிறார், உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சமாகிறார். ஸோ இந்த மாதம் செவ்வாய் அஸ்தமனம் ஆன செவ்வாய் 10ஆம் இடம் என்கின்ற தொழில் சாரத்திற்கு அதிசாரம் ஆகிறார். இந்த அதிசாரம் ஆகும்போது என்ன ஆகும்னா விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். சடனா வேலை கிடைக்கும். பதவியை இழந்த கன்னிராசினியர்கள், வேலை வாய்ப்பை இழந்த கன்னிராசினியர்கள், வாழ்க்கையில் சுமையை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய கன்னிராசினியர்கள், மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு செவ்வாய் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும். ஒரு பெண்ணால பிரச்சனையை சந்திக்கக்கூடிய கன்னிராசினியர்களும், ஒரு பெண்ணால கோர்ட்டு கேஸ் ஏறி அலையக்கூடிய கன்னிராசினியர்களும், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏன் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை, ஒரு சொல்யூஷன்ன்றது உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதம் புதன் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிறார். புதன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஸோ எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கவனமா செய்யணும், அவசரப்படக்கூடாது. ரொம்ப யோசிச்சு நிதானமா செயல்பட்டா வெற்றிகள் உறுதி. இந்த மாசம் நடக்கக்கூடிய பிரதோஷம், அதுவும் ஒவ்வொரு கன்னிராசிக்கும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். பிரதோஷ தினத்தன்று கன்னிராசினியர்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு செல்லணுங்க. இறை அருளை முழுவதுமாக பெற்றால் மனமகிழ்ச்சி ஏற்படும். அந்த மனமகிழ்ச்சி எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு திருப்தியா இருக்கும். வாழ்க்கையில கன்னிராசிக்கு திருப்தி உண்டா அப்படின்னா திருப்திங்கிறது கிடையவே கிடையாது. திருப்தியா நீங்க இருந்தீங்க, சந்தோஷமா வாழ்ந்தீங்க, நிம்மதியா இருக்கீங்கன்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனை, அந்த அளவுக்கு மன வருத்தம், அந்த அளவுக்கு போராட்டம். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ல. எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அந்த நிலை மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டுங்க. வெளிப்படையா சொல்றேனே, கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் புதன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். யாரிடம் பழக வேண்டும், யாரிடம் பழகக்கூடாது, யாரோட நட்பு வச்சுக்கணும், யாரோட பிசினஸ் பண்ணணும், எங்க நம்மளுக்கு பிரச்சனை, எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், யார் நம்மளுக்கு கண்ணு வைக்கிறாங்க, யார் நம்ம மேல பொறாமப்படுறாங்கங்கிறது இந்த மாசத்தின் முதல் பாதியில் தெரிந்துவிடும். இந்த மாதத்தின் பிற்பாதியில் 2 இல்லைங்க 3 யோகங்கள் நடக்கிறது. முதல் யோகம், உங்க கலத்திர ஸ்தானத்துல சுக்கிரன் பலம் பெறுகிறார். உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி,
உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதி உச்சம் பெறுகிறார். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்க. சுக்கிரன் உச்சம் பெறுவது, அதுவும் கலத்திரஸ்தானத்துல உச்சம் பெறும்போது லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படும். கல்யாணம், திருமணம் நடக்கும். ரொம்ப நாளா ஏன் ஒரு 40, 50 வருஷமா திருமணம் ஆகாத நேயர்களுக்கு கூட திருமணம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு ஸ்பெஷலான டைம், ஸ்பெஷலான நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கொடுக்க போகிறார். பணவரவு தாராளமாக இருக்க போகிறது. கடன் அடைபட போகிறது. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது பினான்சியல் கிரகம். ஆசைகள், எதிர்பார்ப்புகளை சாட்டிஸ் பண்ணக்கூடிய கிரகம். இந்த சுக்கிரன் பலம் பெறும்போது, உச்சம் அடையும் போது சும்மா சூப்பரா கிரகம் உங்களை காப்பாத்தும். உங்களுக்கு ஒரு திருமணம் நடந்து டிவோர்ஸ் ஆகி, இல்ல முதல் திருமணத்துல பிரச்சனை, நீங்க தனிமையில இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறுவதற்கும், எதிர்பார்ப்பு இல்லைங்க, ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு நீண்ட நாளா ஆசை, ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும். ஒரு இடத்துல ஜாதகம் நான் 500 பொண்ணுங்கள பார்த்து, 500 மாப்பிள்ளைய பார்த்து நடக்கலங்கும்போது, இந்த 45 நாட்களில் கண்டிப்பாக திருமணத்திற்கான பெண் தேடல், ஆண் தேடல் முடிந்துவிடும்னே சொல்லலாம். கன்னிராசினியர்களுக்கு பரிபூரண குருபலன் அப்படிங்கிறது இப்பதான் வந்துருச்சுன்னு ரொம்ப தீர்க்கமா சொல்லலாம். 2வது விஷயம், புதன் உங்களுடைய 7ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறார். இங்க நீச்ச பங்க ராஜயோகம். புதன் நீச்சமடைந்து சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். நீச்ச பங்க ராஜயோகம். சோ மனைவி கணவன் வழியிலிருந்து ஆதாயம் ஏற்படும். வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். ரொம்ப நாளா ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட இல்லாம இருக்கீங்க. அந்யோன்யம் இல்ல, சண்டை, பிரிஞ்சு இருக்கீங்கன்னா சேருவதற்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு தொடர்புகள் வெற்றியை கொடுக்கும். மனதிற்கு பிடித்த சில செய்திகள், ஆசைப்பட்ட சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய நீண்ட நாள் பயணங்கள் வெற்றியடையும். மதிப்புள்ள சில நபர்கள், தலைவர்களை சந்திக்க கூடும். அரசியல், ஆன்மீக துறையில் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஏர்போர்ட், பிசினஸ், பாலிடிக்ஸ் இதுல இருக்கிறவங்கலாம் வெற்றி வாகை சூடுவார்கள்னு சொல்லலாம். லாஸ்ட் யோகம், மகாலட்சுமி யோகம், குபேர யோகம், ராஜயோகம் கூட சொல்லாங்க. குரு பகவானின் வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரன் பகவானின் வீட்டில் குரு பகவானும் இருந்து 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்லயும், 9ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்லயும் இருக்காரு. கலத்திரஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தையும், பாக்கியஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானத்தையும் இருக்கும்போது விபரீத ராஜயோகம் இல்லைன்னா விபரீத ருச்ச யோகம்னு சொல்லுவாங்க. இது வருஷத்துல இல்லைங்க, 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைங்க, 25 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க நடக்கும். இந்த 25 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த ருச்ச யோகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கன்னிராசி வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும்னு சொல்லலாம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க 70 வயசா இருந்தாலும் சரி நடந்திருக்கவே நடந்திருக்காது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா குரு 9ல இருக்காரு, 7ல சுக்கிரன் இருக்காரு. 2 பேரும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. தொழில் தொடங்கணுமா தொடங்குங்க. முதலாளி ஜாதகம் ஆகணுமா ஆகிடுங்க. திருமணம் பண்ணணுமா பண்ணிடுங்க. இல்ல உங்க மனசுல இருக்கிற ஓப்பனான விஷயங்களை பேசணுமா பேசிருங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா பண்ணலாம். எந்தெந்த விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, எந்தெந்த விஷயங்கள் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அது அனைத்திற்கும் சரியான நேரம் காலகட்டம்னு சொல்லலாம். மொத்தத்துல உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறத தாண்டி நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஒரு ஆண்டின் தொடக்க மாதமே பயனுள்ள மாதமாக இருக்கும்போது மகிழ்ச்சியும் வசந்த காலமும் பிறந்து விட்டது அப்படின்னு கன்னிராசினியர்களுக்கு சொல்லலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா இதை கன்னிராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓம் சரவண பவன் சொல்லுங்க. தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். இந்த மாதத்தின் பிரதோஷத்தை கட்டாயமாக கலந்து கொள்ளுங்கள். இறை அருள் பெறுங்கள். நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.